ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம காலையிலே கடைக்கு இன்றைக்கி வந்தாச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து எங்களுக்கு கரண்ட் கட். இது சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வேலை நடக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கரண்டை நம்பி தான் உழப்பு தொழில் வேலை. கரண்ட் இல்லைன்னா நாங்களும் இல்லை. அந்த கதியில் உட்காந்துருக்கோம். நம்ம பசங்கள்லாம் வந்து வேர்த்து போட்டு ஃபேனை போடுன்னு சொல்கிறாங்க. கரண்ட் இருந்தாலும் ஃபேனை போடுவேன்னா அது என்னவோ ஏதோ நம்ம பாரத்தை நம்ம கவலையெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட சொல்லி, ஐயா இன்னைக்கு என்னோட நிலைமை இப்படி தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு சாயங்காலம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி அவர்கிட்டையும் கோரிக்கையை வச்சாச்சு. இவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை நாம் இருக்க பயனேன். சரி, அதை நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அடுத்து இந்த பிள்ளைங்கள்ட்ட வாங்க. இந்த பிள்ளைங்க என்ன நம்பி இருக்காங்களா இல்லை நான் இந்த பிள்ளைங்களை நம்பி இருக்கேன்னு எனக்கு பெருசாக தெரியல. இருக்கலாம். இவங்க என்ன நம்பி இருக்காங்கன்னா, ஒரு நேரம் பிஸ்கெட்டாவது தருவாளா, ஒரு நேரம் சாப்பாடாக தருவாள் நம்பிக்கையில் இருக்காங்க. அவங்க என் மேலே எந்த நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அது என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன். நானும் இவங்க மேலே நம்பிக்கை எதுக்கு வச்சுருக்கேன்னா, நான் இப்படி தனிமையில் இருக்கும் போது, வறுமையில் இருக்கும் போது, வேதனையில் இருக்கும் போது இவங்க செய்கிற சேட்டை, இவங்க படுற கஷ்டத்தை பார்த்து எனக்குள்ளே நானே ஆறுதல் படுத்திக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இவங்க வாழ்கிறாங்களே, கடவுள் இன்னைக்கு இவ்வளோ எனக்கு கொடுத்து நான் ஏன் வாழ முடியாது, இவங்கள பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த பாரத்தோட போய் பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? நம்ம மேலே ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அதை நம்ம வீணடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பல வேதனை கவலை இருந்தாலுமே வாழ்ந்து தான் ஆகணும். இன்றைக்கி நமக்கு கடவுளை கை காலெல்லாம் கொடுத்து உறுப்பெல்லாம் கொடுத்து நம்ம உழைச்சி சாப்பிட்றோம். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி ஒரு கை கால் இல்லாமல் பாருங்கள். இதுக்கு தான் சொன்னேன், ஆறுதல்னு சொன்னால கொஞ்சம் நவுண்டா என் பிள்ளைங்க பின்னாடியே வந்துடுவாங்க. இந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கா தெரில. 50 கதைனா நான் திருப்பி போகிற வரைக்கும் என் பின்னாடியே தான் நிற்பாங்க. இப்போ 50 ரூபா வாங்கியாச்சு. இந்த சாயங்காலம் வேணால் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இந்த ஹோல்சேல்கார கூட பெருசாக வர்றதில்லை. அது வந்தால் பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சம் குவான்டிட்டியில் கிடைக்கும். கரண்ட் இல்லாதனால எல்லா கடையும் இருட்டில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஜெனரேட்டர் இருக்கிறதுனால ஒரு லைட்டை போட்டு வச்சுருக்காங்க. வாங்க நம்ம கடையை பார்த்துப்போம். உங்கள் பசங்கள்லாம் பின்னாடி வருவாங்க பாருங்கள். சொந்த பந்தம் பின்னாடி வருதோ வரலையோ, இந்த பசங்க கூட இருக்கிறது எனக்கு ஒரு தைரியமும் ஆறுதலாகவும் தெம்பாகவும் இருக்குது. இன்றைக்கி எங்கள் டோட்டல் ஏரியா ஃபுல்லாக கரண்ட் இல்லைன்னா பாட்டி சத்தம், டிவி சத்தம், ரேடியோ சத்தம் எல்லாம் கேட்கும். இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. சரிங்களா? இந்த பசங்கள்லாம் ஒரு குரூப்பு. இவங்களுக்கு கொடுத்தா இவங்க அடிப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அடிப்பாங்க. எனக்கு இதில் இருக்குது. 2 பேர் நடுவுலையும் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க, இப்போ நான் போகிறக்கு முன்னாடி இப்படி ஓடுறா பாருங்க. செல்லுமே கொஞ்சம் அந்தே. இவன் மட்டும் வெளியே வர மாட்டான். இவனுக்கு தெரியும் இந்த கிறுகிச்சி கொண்டாந்து எனக்கு தருவா, நான் எதுக்கு இவன் பின்னாடி லாந்துன்னு இவன் பேர் ராஜா மாதிரி உட்காந்துருக்கான். இவன் யாருங்க ராஜா, யாருங்க மந்திரி? இதில் 3 பேரில் நான் யாருக்கு கொடுத்தாலும் சண்டை வரும். அதை இந்த பிள்ளைய கொடுத்துடலாம். இவன் ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி. இவன் 2வது கொடுத்துடலாம். இவன் ரொம்ப பாவம். அப்புறம் இவனுக்கு கொடுத்துடலாம். கை குஸ் கலை கா 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 கா. ஏய் சொப், இவனுக்கு முன்ன வச்சிருக்குன்னு அந்த பிள்ளை சாப்பிட விடாமல் வான்னு வளர்த்திக்கிட்டுக்கா. இதுக்கெல்லாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப மோசம். இவன் எல்லாத்தோட பாவம் இவ தான் பண்ணுறாக்க. நீ இந்த பிள்ளையை கொடுத்துடலாம். ரூக் இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டா இவளுக்கு இன்னொரு பேக்கெட் கொடுக்கலாம். இப்போ இதற்கு 30 ரூபா கொடுத்தாச்சு. இன்னும் 4 பேக்கெட் இருக்குது. இந்த பசங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் நான் அங்கே போனால் இவங்க எல்லாம் பின்னாடி ஓடி வந்துடுவாங்க போல். எங்கள் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, எல்லா நாளும் பங்கு போட்டு சாப்பிட்ணும், அதான் குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமைன்னு. கொடுத்தாச்சு. சப் இப்போ பார்த்தீங்களா? அங்கே ஹட் 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 இப்படி உட்காருவோம். அப்போ தான் இவங்க உள்ளே போக மாட்டான். சாப்பிட்டுட்டு இந்த பசங்களை சாப்பிட விடாமல் இந்த கோயிலுக்குள்ளே கிடக்க பிள்ளைங்க ரொம்ப பாவம். ஹட் ஹட் நல்லா ஒரு பாக்கெட்டை தின்னுட்டு இந்த பசங்களை சாப்பிட விட மாட்டேங்க பாருங்கள். சோப் சோப். எனக்கு இந்த உங்களை மேய்க்கிறதே பெரிய பொழப்பாக இருக்குது. சொப் சொப் ஹட் ஹட் ஹட். பயமாக இருக்குது. காலை கீழே பிடிச்சி கடிச்சு வச்சுருவாங்களோன்னு. பின்ன எனக்கு வயிற்றை சுற்றி தொப்புளை சுற்றி ஊசி தான் போடணும். பின்ன இந்த பசங்கள்லாம் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கும். பார்த்தீங்களா? இன்னமும் பண்ணுங்க, போங்க. உங்கள் வம்புக்கு நான் வரல.
நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க பார்லேஜி கொடுக்காதீங்கம்மான்னு. அதான் இப்போ நான் வந்து விட்டா கோல்டுக்கு மாறிட்டேன். இன்னும் பால் கறிக்கிட்ட கொடுத்துடலாம். உங்களால் முடிஞ்சது சின்னதாக ஒன்று. நான் சின்னாலும் சொல்லுவாங்க, நாய் பறக்கிற மாதிரி இவங்க செய்கிறாங்க. பாருங்க, இந்த கவரெல்லாம் எடுத்து உடனே நம்ம டஸ்ட்பினில் போட்டுருணும். இவர் என்ன சொல்கிறாரு, கடையில் வருமானம் இல்லை, தொழில் இல்லை. இவருமே இருந்தால் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கே இல்லைன்னு சொல்லுவது அடுத்தவங்களை பற்றி நீ நினைக்கிறேன்னு என்கிட்ட சண்டைக்கு நிற்பார். சண்டைன்னு இல்லை, நம்மள நிலமை சரியில்லை பார்த்தீங்களா. இதில் இப்போ 3 பேக்கெட் இருக்குது. அப்போ மத்தியானமாக கொஞ்சம் கொடுத்துடலாம் சரிங்களா. எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ எல்லாம் வரிசையாக தண்ணியை குடிச்சிட்டு எங்கள் நான் முக்கில் போய் படுங்கப்பா சாமி, போங்கப்பா. பயங்கரமாக வேக்குது. என்னவோ ஏதோ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்குன்னு இல்லை, மனுஷங்கள்ட்ட அப்படி தான். சாப்பிட உட்காந்தாலுமே எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் பிடிக்கல சாப்பிடணுன்னு. ஆனால் முன்ன இருக்கவங்களுக்கு பத்தாதோ நினச்சி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இனியும் இப்படி தான் வாழுவேன். ஆனால் கடவுளோட கிருபை மட்டும் என் கூட இருந்தால் போதும், வேறு எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் யார் மனசையும் புண்படுத்தினதும் இல்லை, அடுத்தவங்க தட்டில் இருக்க பிடிங்கி சாப்பிடணும்னு நினச்சது இல்லை. ஆனால் ஒருத்தவங்க என்ன இன்றைக்கி வந்து ஒரு இதாக பேசும்போது அந்த விஷயம் நம்ம காதுக்கு வரும்போது கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கடவுள் நம்மளை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைங்க கதையை முடிஞ்சு போச்சு, நம்ம கதையை முடிஞ்சு போச்சு. நீங்கள் எத்தனை பேர் பெட்டில் வரும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஒன்றும் இல்லை. வீடு வாசல் சொந்தம் உறவு எல்லாம் இங்கே தான். அது அன்னைக்கு சிவாஜி ஒரு பாட்டு படித்தார், வீடு வர உறவு, வீதி வர மனைவி, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. யாருக்குமே யாரும் சொந்தம் கிடையாது. நம்ம வர்க்கத்தை பாரத்தை அடுத்தவங்க மேலே போடவும் கூடாது. நான் வாங்கிட்டு வந்த வரம் இவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கணும். பிரம்மா நமக்கு தலையெழுத்து எழுதினார். இப்போ வந்து முருகர் அதை மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது இப்போ தான் கேள்விப்பட்டேன். எப்போவுமே பார்க்கலாம் அவர் நம்ம தலையெழுத்து எப்படி மாற்றுறாருன்னு. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட் வர வரைக்கும் நானும் என் பசங்களும் என் கடையும் மட்டும்தான். இந்த மொபைலை கண்டுபிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சல்யூட் அடிக்கணும். இந்த மொபைல் மட்டும் இல்லைன்னா நானும் எப்போ காற்றா போயிருப்பேன். தனிமையில் வருத்தத்தில் வேதனை இருக்கும் போது ஒரு மொபைலை ஓப்பன் பண்ணால் ஆன்மீக தகவல் வருது, சிரிப்பு தகவல் வருது, கேரிங் தகவல் வருது. அதெல்லாம் பார்த்து நானும் வாழ்க்கை அப்படியே நகர்ந்து கொண்டு போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது பதிவு இங்கே முடிக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். சச்சா பை பை, லவ் யூ. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம திருமண நாளும் பிறந்த நாளும் கொண்டாடி. இன்னைக்கு கொண்டாடிடுமா? இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து தம்பதிக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பிள்ளைங்களுக்கும் என்னோட ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக் கட் பண்ணியாச்சா? கோயிலுக்கு போயாச்சா? பாயாசத்தை போட்டாச்சா? பாயாசத்தை குடிச்சாச்சா? அப்படியே ஒரு கப்பு பாயாசத்தை நமக்கு இங்கே அனுப்பி வைங்க. நானும் குடிச்சிட்டு உங்கள் பேரை சொல்லி வாழ்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. அதரும் தங்க சச்சா. பை பை, லவ் யூ, சி யூ, பாய்.